முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நில் தங்கமே, எனது காலடியில் உள்ள விபூதியை தொடு. நீ யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அவருடன் சேர்வாயா மாட்டாயா என்று நான் ஆனந்தமாகவே உனக்கு சொல்கின்றேன். நீ ஒதுக்கி வைத்த ஆசைகள் அனைத்தும் உன் மனதின் ஆழத்தில் இன்னும் உயிரோடு துடிக்கின்றன என்பதை நான் அறிவேன் தங்கமே. உன் கடமைகளில் உன் முழு மனதையும் செலுத்தியதால்தான் இன்று நீ உறுதியான உயிராக நிற்கின்றாய். கடந்த தடைகள் உன்னை தள்ளவில்லை, மாறாக உன்னை வடிவமைத்தன. இப்போது உன் வாழ்க்கையின் புதிய கதவு திறக்கப் போகின்றது தங்கமே. நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் உன் கையில் வந்து சேரும். இந்த முறை நீ தவறவிட மாட்டாய். நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் முன்னேறு. நீயே உன்னுடைய வாழ்க்கையின் ஒளி. நான் உனக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு நண்பனாகவே இருப்பேன். நீ உணர்ந்து இருக்கும் வழி உன் கர்மத்தின் கடைசி அலை மட்டுமே. அந்த அலை முடிந்ததும் நீ அமைதியின் கரை அடைவாய் தங்கமே. நீ சொல்லியது போல புதியதாக எந்த வினையும் செய்யவில்லை. ஆனால் பழைய வினைகள் பசுமையாய் முளைத்து வந்து உன்னை சோதிக்கின்றன. அது உன்னை தண்டிக்க அல்ல தங்கமே, உன்னை தெய்வீகமாக மாற்றத்தான். இனி உன்னுடைய மனம் தெளிவின் ஒளியால் நிரம்பி இருக்கும். உன்னுடைய அறிவு உன்னை வினையின்றி வழி நடத்தும். யாரையும் நம்புவதற்கு முன் உன் உள்ளத்தின் குரலை கேள். அதுதான் என் குரல். உன் வார்த்தை அருள் நிறைந்ததாகவும் உன் செயல் நியாயம் நிறைந்ததாகவும் இருக்கட்டும். இனி உன் பாதையில் வினை அல்ல, அருள்தான் நடக்கும் தங்கமே. நீ மனதார நேசித்த அந்த உறவுடன் சேரப்போகின்றாய். நீ ஒருவருக்காக உன்னை மாற்றியும் விட்டு கொடுத்தும் தவறே செய்யாமல் இருந்தும் இறுதியில் உதாசீனப்படுத்தப்பட்டாய். அந்த வேதனை உன் அன்பின் ஆழத்தையும் உன் இதயத்தின் நற்குணத்தையும் காட்டுகின்றது தங்கமே. ஆனால் நினைவில் கொள், மற்றவர்களின் மனப்பான்மை மாறாதது உன் குறையல்ல, அவர்களின் குறைதான். உன் சுய மரியாதையை எவருக்கும் விலை கொடுத்து இழக்க வேண்டாம் தங்கமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் விலகினால் அது இழப்பல்ல, விடுதலை. இனி உன் நெஞ்சை வலிமையாக்கி உன் பாதையை ஒளிர செய். வருபவர்கள் வரட்டும், போவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடு. உனக்கென்று ஒரு உறவு வரும். அந்த உறவுடன் நீ சேரப்போகின்றாய். ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.